கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வசனம் எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1-3. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக பார்க்க வேண்டும்? இந்த பூமியிலே அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார், நமக்கு எப்படி எல்லாம் அவர் முன்மாதிரியா இருந்து போனார் என்பதற்கு அநேக சாட்சிகள், அநேக வசனங்கள் இருக்கு. இதிலே பார்ப்போமானால் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கும்படி மோசேயினுடைய காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மோசே தேவனுக்கு பயந்து ஜீவித்தது போல கர்த்தராகிய ஆண்டவர் பிதாவுக்கு பயந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரா இருக்கிறார். தேவன் எல்லாவற்றுக்கும் மேன்மையானவர். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசு உலகத்தில் எல்லாவற்றையும் மேன்மையாய் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் உள்ளவர். ஏனென்று சொன்னால் அவர் ஆண்டவர், இந்த உலகத்தை படைத்தவர், உங்களை என்னையும் உண்டாக்கினவர், நம்மை வழிநடத்தின ஆண்டவர். அவருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ நான் இங்கே 3வது வசனம், வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கில் அதிக கனத்து உரியவனா இருக்கிறான். அதே போல மோசையை பார்க்கில் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரா இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். தேவன் தான். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்படலாம், கொத்தனார் தேவைப்படலாம், ஆட்கள் தேவைப்படலாம். ஆனா ஒரே ஒருத்தரால் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசுவை தான் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை பெருமைப்படுத்தும்படிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகும்படி அவர் சிறுமைப்பட்டவராய், துன்பப்படுகிறவராய், கஷ்டப்படுகிறவர் தான். மோசையை பார்க்கும் பொழுது ஏன் மோசையை குறித்து இங்கு சாட்சி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுப்படி காலத்திலே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து மோசே ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது அவன் தேவனுக்கு பயந்து ஜனங்களை, கர்த்தர் கொடுத்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு நாம் உத்தரவாதமா இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதமா இருக்கிறோமா, அவர்களுக்கு நாம் சாட்சியா இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டுல எங்க உண்மை உள்ளவனா இருந்தானாம். ஆனாலும் உண்மை உள்ளவனுக்கு தான் பாடுகள், கஷ்டங்கள். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருவதற்கு பட்ட பாடுகள், ஏராளமான கஷ்டம் நம் அனைவருக்கும் தெரியும். நம் வேதத்தை படிச்சிருக்கிறோம், நம்ம வசனங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் அத்தனை பாடுகளுக்கும் அவன் என்ன செய்தானா, ஒரு நாள் கூட மறுதளிக்காதபடி, துக்கப்படாதபடி கர்த்தர் கொடுத்த அந்த ஆத்துமாக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு பல பாடுகளை அனுபவித்து, கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், இவைகளுக்கு மத்திதான் அந்த ஜனங்களை அவன் வழிநடத்தி வந்தான். அப்படி வந்த ஜனங்கள் நல்லவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு சில பேர், பல பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவனை துக்கப்படுத்தி வனாந்தரத்துல தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஏதோ கேட்டு முறுமுறுத்தாங்க. ஆனா எல்லாவற்றையும் தாங்கி ஏந்தி அந்த ஜனங்களை வழிநடத்தி அவன் கொண்டு வந்ததை போல இன்றைக்கு எனக்கு அருமையான ஜன பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஊழியக்காரர் இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், இல்லை தேவனை அறியாதவர்களா இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த கடமையில நீங்க உத்தரவாதமா இருக்கிறீங்களா? உங்க வேலையில உத்தரவாதமா இருக்கிறீங்களா? உங்க ஊழியத்துல உத்தரவாதமா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில உத்தரவாதமா இருக்கிறீங்களா என்று சொல்லி பார்ப்போமானால் நாம் நலத்தோடு வாழ முடியும்.
நம்முடைய நன்மையான காரியங்களை கண்டுதான் மற்றவர்களை ரிட்சிப்புக்குள் வழிநடத்த முடியும். நாம் சாட்சிகளா இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மோசையை போல முகமுகமாய் தேவனை ஒருவனும் கண்டதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அனுதினமும் ஆண்டோர் கொடுத்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த ஆத்துமாக்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்க நாம் அவர்களுக்கு சாட்சிகளா இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்கள். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். கர்த்தரை நம்புகிறவன் மனிதன் என்றென்றைக்கும் தோத்து போனதே கிடையாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழித்திருப்பான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிப்போம். நீங்க வியாதிப்பட்டவர்களா இருக்கலாம், பிரச்சனையில உள்ளவர்களுக்கா, இல்ல உங்க கையில கொடுத்த ஒரு கடமையை செய்ய முடியாம தவித்து கொண்டிருக்கலாம். உங்கள் தவிப்பும் தத்தளிப்பும் ஓடி போகும். கர்த்தராகி இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை வாழுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை இந்த ஈகத்தில் வாழ்ந்திட வேண்டும். இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை இந்த ஈகத்தில் வாழ்ந்திட வேண்டும். கிருபை உள்ளவர் இயேசு, மன உருக்கம் நிறைந்தவர் இயேசு. வாழ்வோம் வாழ்வோம், இயேசுவை போல் நாம் வாழ்வோம். ஆம், இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களுக்கு கொடுத்த கடமையில உத்தரவாதமாய் இருங்கள். உபத்திரத்தில் உறுதியாய் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார், வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். தேவனுக்கு உகந்த சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த சூழ்நிலைக்கும் கர்த்தரை மறுதளித்து விடாதீர்கள். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இருந்து நடத்துவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொறுமையை, உங்கள் நிதானத்தை தான் பார்த்துதான் உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். அவற்றை நெருக்கப்படுகிற நேரத்துல கர்த்தரை சார்ந்து வாழணும். யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்வதே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நண்பு சகோதரனே, உங்கள் கையில கொடுத்த ஊழியத்தை விரைந்தோடி செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். என் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக சோத்திரம். ஆண்டவரே, மோசையை போல் உண்மை உள்ளவன் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்து நாமத்தை நாங்கள் உயர்த்த கிருபை தாரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரை விரைந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உபத்திரங்களோ கஷ்டங்களோ வேதனைகளோ வந்தாலும் அவைகளை தாங்கக்கூடிய பலத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் ஊழியத்தை நேர்த்தியாய் நடத்தட்டு. குடும்பத்தை ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதி. இது பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு புது பலத்தை கட்டளையிடும், புது விடுதலை கட்டளையிடும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.